எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை 13க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லாகூர் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா அதற்கான விடை ஆப்ஷன் ஏ அலியா நீலம். ஸோ இந்த லாகூர் உயர்நீதிமன்றம் எங்க இருக்கு அப்படின்னா இது பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ இதோட அமைவிடம் லாகூர்ல தான் இருக்கு. நிறுவப்பட்டது 1882. ஸோ அதிகாரமளிப்பு யார் இதுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அரசியலமைப்பு தான். ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க அவங்களோட அரசியலமைப்பு சாசனம் தான் அங்கு பின்பற்றப்படுகிறது. நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின், பிம்ஸ்டெக் குழுவில் எத்தனை நாடுகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா மொத்தம் 7 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸோ அந்த பிம்ஸ்டெக் அதற்கான அப்ரிவியேஷன் பார்த்தோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். 7 தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒரு சர்வதேச அமைப்பு தான் இந்த பிம்ஸ்டெக். ஸோ இதுல மொத்த மக்கள் தொகை அப்படின்னா 1.73 பில்லியன் மக்கள் தொகையிலே இது கொண்டுள்ளது. ஸோ பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாளம், இலங்கை மற்றும் தாய்லாந்து. இது எல்லாமே எங்க இருக்குன்னா அந்த வங்காள விரிகுடாவை சூழ்ந்துள்ள நாடுகள் தான் இது. அதனாலதான் அந்த இது பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிப்போம். வங்காள விரிகுடாவை சார்ந்துள்ள நாடுகள் தான் இதுல இருக்கும். ஸோ இந்த பிம்ஸ்டெக் அப்படின்றது இனிஷியலா ஜூன் 6, 1997 அப்போ எப்படி இருந்ததுன்னா BAST ECன்னு தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன நாடுகள் இருந்திருக்கும் அப்படின்னா பங்களாதேஷ், இந்தியா, இலங்கை, தாய்லாந்து இது மட்டும்தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நேபாளம், மியான்மர்லாம் ஒரு மியான்மர் 1997 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நேபாளம் 2004 நேபாளம் எப்போ 2004 நேபாளம் ஆட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை பிம்ஸ்டெக் அப்படின்னு சேர்த்துப்பாங்க. அதாவது மியான்மர் ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் மியான்மரும் நேபாளமும் இதுல சேர்த்ததுக்கு அப்புறம் பிம்ஸ்டெக் அப்படின்ற மாதிரி பேரு மாறி இருக்கும். நெக்ஸ்ட், இந்தியாவின் திட்டம் 75I எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா நீர்மூழ்கி கப்பலுடன் தொடர்புடையது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 75 இந்தியா அப்படின்றது P75I திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்திய கடற்படைக்கு டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல்களை திட்டமிட்டும் வாங்குவதை நோக்கமாக கொண்டது. ஸோ இது இந்தியாவோட பாதுகாப்பு அமைச்சகத்துடன் இணைந்த ஒரு ராணுவ கையகப்படுத்தும் முயற்சி ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நான்காவது கொஸ்டின், எந்த இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் டெஸ்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் அப்படின்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான். ஸோ ஒரு முக்கியமான வீரர் நேற்று வந்துட்டு அவரோட ஓய்வை அறிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான இங்கிலாந்து வீரர் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு வேகப்பந்து வீச்சாளராக அதிகமான விக்கெட்டுகள் எடுத்த முதல் வீரர் யாருன்னா இந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான். ஃபர்ஸ்ட் டைம் 600க்கு மேல எடுத்த முதல் வீரர் அல்லது 700க்கு மேல விக்கெட்டுகளை வீழ்த்திய டெஸ்ட் கிரிக்கெட்டில் விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் யாருன்னா இந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான். 700வது விக்கெட்டை மார்ச் 2024 ரீச் பண்ணியிருப்பார். ஸோ நேற்று ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 704 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஸோ அதோட தன்னோட ஓய்வும் அறிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட், 13வது முறையாக விம்பிள்டன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய எந்த வீரரின் சாதனையை நோவாக் ஜோகோவிச் சமன் செய்தார் அப்படின்னா ரோஜர் பெடரர். யாரோட சாதனையை சமன் பண்ணிருக்காரு? ரோஜர் பெடரரோட சாதனையை சமன் செய்திருக்காரு. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், ஆஸ்திரேலியாவின் அதிபரின் பெயர் என்ன அப்படின்னா கார்ல் நெக்மர். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது அப்படின்னா தாய்லாந்து. ஆல்ரெடி பிம்ஸ்டெக் பத்தி இப்பதான் பார்த்தோம். எப்படி அதோட பேர் வந்தது, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் இப்பதான் பார்த்தோம். ஸோ இதோட 6வது உச்சி மாநாடு எங்க நடைபெற போகுது அப்படின்னா தாய்லாந்துல நடைபெற போகிறது. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், அமெரிக்காவின் உயரிய சிவிலியன் கௌரவம் வழங்கப்பட்ட நேட்டோ பொதுச் செயலரின் பெயர் என்ன? நேட்டோ பொதுச் செயலரின் பெயர் அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக எந்த ஐரோப்பிய நாட்டில் போராட்டங்கள் வெடித்தன அப்படின்னா ஸ்பெயின் தான் இந்த மாதிரி போராட்டங்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றுலா பயணிகள் அதிகமாகறாங்க, அதனால அவங்களோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி நிறைய எதிர்த்து அந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஸ்பெயின் வந்துட்டு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பேப்பர்ல போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்குவது பற்றி எந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அப்படின்னா நேட்டோ. ஸோ நேட்டோ அமைப்புன்றது ஒரு முக்கியமானது. இதுல ஆரம்பத்தில் ஒரு 12 நாடுகள் இருந்திருக்கும். என்னன்னா பெல்ஜியம், கனடா, டென்மார்க், பிரான்ஸ், ஐஸ்லாந்து, இத்தாலி,
லக்சம்பர்க், நெதர்லாந்து, நார்வே, போர்ச்சுகல், யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு போர் நடந்திருக்கும், என்னன்னா கோல்டு வார் அப்படின்னு. கோல்டு வார் ஒரு டைம் நடந்திருக்கும். ஸோ அந்த வாரப்ப கொஞ்ச நாடுகள் மறுபடியும் மீண்டும் உள்ள இணைக்கப்பட்டன. அதுல என்னன்னா கிரீஸ் வந்துட்டு 1952 இணைச்சிருப்பாங்க, துருக்கி வந்துட்டு 1952, வெஸ்ட் ஜெர்மனி 1955, ஸ்பெயின் 1982. ஸோ இது ரிலேட்டடா வேற என்ன இருக்கு, ஏசியன் 1967 உருவாக்கியிருப்பாங்க. அதோட அப்ரிவேஷன் என்னது, த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். ஸோ இதில் என்னெல்லாம் கண்ட்ரி இருக்குது அப்படின்னா, இந்தோனேஷியா, வியட்நாம், லாஸ், ப்ரூனே, தாய்லாந்து, மியான்மர், த பிலிப்பைன்ஸ், கம்போடியா, சிங்கப்பூர் அண்ட் மலேசியாலாம் இருக்குது. ஸோ ஒரு முக்கியமானது தான் இதுவும். நெக்ஸ்ட் பிரிக்ஸோட ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா. அதுக்கப்புறம் லேட்டரலாக என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆரம்பத்தில் பிரிக் அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரிக்ஸ் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ உங்களுக்கான கொஸ்டின், 18வது லோக்சபா தேர்தலில் எத்தனை பெண் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? எத்தனை பெண் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? ஸோ இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.